ட்ரெயின் கோச்சஸ்க்கு ஏசி, லைட்ஸ், ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் கரண்ட் தேவைப்படும். அந்த கரண்ட் எங்கேருந்து ஜெனரேட் ஆகும் தெரியுமா? ஓல்டு சிஸ்டமில் இஓஜி யூஸ் பண்ணுவாங்க. நியூ சிஸ்டமில் ஹெச்ஓஜி யூஸ் பண்ணுவாங்க. இஓஜினா எண்ட் ஆன் ஜெனரேஷன். ட்ரெயினோட லாஸ்ட்டில் இருக்கிற ஜெனரேட்டர் கோச் டீசல் யூஸ் பண்ணி கரண்ட்டை ஜெனரேட் பண்ணும். ஆனால் அந்த சிஸ்டமில் ஃபியூல் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும், நாய்ஸும் அதிகம். அதனால் இந்தியன் ரயில்வேஸ் ஹெச்ஓஜி சிஸ்டமுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஹெச்ஓஜினா ஹெட் ஆன் ஜெனரேஷன். இதில் லோக்கோமோட்டிவில் இருக்கிற ஓவர் ஹெட் பேண்டகிராஃப்ட் மூலமாகவே எலக்ட்ரிக் சப்ளை கோச்சஸுக்கு சப்ளை ஆயிரும். ஸோ அதனால் செப்பரேட்டாக ஜென்ரேட்டருக்காக தேவைப்படாது. இதனால் ஃபியூலும் சேவ் ஆகும், மெயின்டெனன்ஸும் குறையும், நாய்ஸும் குறையும். லேட்டஸ்ட்டாக இருக்கிற ட்ரெயின்ஸ் இந்த வந்தே பாரத் மாதிரியான ட்ரெயின்ஸில் ஹெச்ஓஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ட்ரெயினில் போர்ட் பண்ணிங்கன்னா அந்த ட்ரெயினில் இஓஜி இருக்கா இல்லை ஹெச்ஓஜி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏற போகிற ட்ரெயினில் லாஸ்ட்டாக ஒரு கோச் லக்கேஜ் பிரேக் ஜெனரேட்டர் கார் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அந்த ட்ரெயினில் வந்து எண்ட் ஆன் ஜென்ரேஷன் தான், ஹெட் ஆன் ஜென்ரேஷன் கிடையாது. இதே இது வந்தே பாரத் மாதிரியான ப்ரீமியம் ட்ரெயின்ஸில் நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதில் கண்டிப்பாகவே ஹெட் ஆன் ஜென்ரேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் எந்த செப்பரேட் கோச்சும் கிடையாது, லக்கேஜ் பிரேக் ஜெனரேட் கார் அப்படின்னு சொல்லி.